சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஒரு அனுபவத்தை ஒரு முறை சொன்னார்கள். அவங்களை தெரிந்த ஒரு குடும்பத்தார் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு போகணுன்னு கேட்டுக்கொண்டார்கள். அப்போ அவங்க பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியம் செய்த நாட்கள். அதனால் சரி நான் பேங்க் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே வீட்டில் வந்து ஜெபிச்சுட்டு போகிறேன் சொன்னதுனால வீட்டில் உள்ளவங்களாம் காத்திருந்தார்கள். இப்போ டிஜிஎஸ் தினகரன் வந்தாங்க. பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஊழியக்கார வீட்டுக்கு வந்திருக்கிறார் நம்முடைய அழைப்பை கேட்டு என்று. தாய் தகப்பன், அவளுக்கு ஒரு வாலிப மகள், அவங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கிற வாலிப மகள் எல்லாம் உட்காந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், காஃபிலாம் கொடுக்கப்பட்டது, பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று 6 மணி ஆனது. அந்த வாலிப மகள் எழுந்து அறைக்குள்ளே போய்விட்டாள். பிரதர் காத்திருந்தாங்க, அந்த மகள் வரட்டும் ஜெபிக்கலாம் என்று. 1/2 மணி நேரம் கடந்து விட்டது. சரி நம்ம ஜெபிக்கலாம், மகளை கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெற்றோர் சொன்னாங்க, மகள் இப்போ வரமாட்டாள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் ஜெபிக்கத்தானே வந்திருக்கிறேன். இது அவள் தனித்து ஜெபிக்கிற நேரம். தினந்தோறும் மாலையில் 6 மணிக்கு போய் முழங்கால் படியிட்டால் 7 மணி வரைக்கும் அவள் கர்த்தரோடு பேசுவாள், தினமும் தவறாமல். எந்த விருந்தாளி வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த நேரத்தை அவள் விட்டு கொடுக்க மாட்டாள். அது ஆண்டவருக்குரிய நேரம் என்று போய்விடுவாள். பிரதர் 7 மணி ஆனால் தான் இனி அவள் ஜெப அறையை விட்டு வருவாள். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் வேண்டும், இப்படிப்பட்ட வாலிபர்கள் வேண்டும். தானியேலை போல தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற வாலிபர்கள் வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்கிறவர்கள், நடுராத்திரியில் ஜெபிக்கிறவர்கள், மாலையிலே ஜெபிக்கிறவர்கள், தினந்தோறும் ஆண்டவருடைய பாதபடியிலே போய் முழங்காலிலே நிற்கிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படிப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்கு வேண்டும். அவர்களை கொண்டுதான் தேவன் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். தினம் 3 வேளை ஜெபம். நீங்க ஜெபிக்க ஒப்பு கொடுத்தா தேவன் கிருபை தருவார், பலன் தருவார்.